Welcome students and viewers. We are in 12th Biogeology, 7th lesson. 7th lesson name is Human Health and Diseases. In this lesson, today's section, I would like to teach about 7.3.9 Vaccination and Immunization. So in Tamil, தடுப்பூசி மருந்தேற்றம், அதாவது வேக்சினேஷன் அப்படின்னா தடுப்பூசி மருந்தேற்றம் அல்லது தடுப்பு மருந்தேற்றம் அப்படிமா கமா அண்டு இம்யூனைசேஷன் நோய் தடுப்பாக்கம், நோய் கிருமிகள் தாக்கத்திலிருந்து உடலை பாதுகாத்தல், அதாவது நோய் தடுப்பாக்கம். ஸோ தடுப்பு மருந்தேற்றம், நோய் தடுப்பாக்கம், வேக்சினேஷன் அண்ட் இம்யூனைசேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் 3 மார்க். வாட் இஸ் வேக்சினேஷன்? தடுப்பு மருந்தேற்றம், தடுப்பூசி மருந்தேற்றம் என்பது இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிங் வேக்சின் இன்டு த பாடி. சரி, நமது உடலில் குறிப்பிட்ட நோய்க்கு எதிரான நோய் தடைக்காப்பை ஏற்படுத்துவதற்காக நமது உடலில் தடுப்பு மருந்தை செலுத்துவதாகும். அட்மினிஸ்ட்ரேட்டிங் அப்படின்னா மருந்தை செலுத்துதல். எந்த மருந்தை செலுத்துகிற? வேக்சின், தடுப்பு மருந்துகளை நமது உடலில் செலுத்துதல். அட்மினிஸ்ட்ரேட்டிங்னா செலுத்துதல். எதைய? வேக்சினை, தடுப்பூசி மருந்துகளை செலுத்தல். நம்ம பாடிக்குள்ளே தடுப்பூசி மருந்தை செலுத்துகிறோம். எதுக்கு? ஸோ த ஆக்ட் ஆஃப் இன்ட்ரடியூசிங் வேக்சின் இன் டு த பாடி. சரிங்களா? நம்ம உடலை செயல்படுத்துவதற்காக, நோய் கிருமிகளின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதற்காக நாம் தடுப்பு மருந்துகளை செலுத்தல். இப்படி செலுத்துறதுனால டு ப்ரொடியூஸ், எதை உற்பத்தி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டியை, நோய் தடுப்பாற்றலை, நோய் கிருமிகளின் தாக்கத்திற்கு எதிரான, நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய நோய் தடுப்பாற்றலை, இம்யூனிட்டியை நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் பண்ணலாம். டு எ ஸ்பெசிஃபிக் டிசீசஸ், அதுவும் பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக இம்யூனிட்டியை, நோய் தடுப்பாற்றலை உருவாக்குதல். திஸ் இஸ் ஆக்சுவலி 3 மார்க். நெக்ஸ்ட், இம்யூனைசேஷன் அப்படின்னு என்னென்னு நம்மளுக்கு தெரியணும். அதாவது நோய் தடுப்பாக்கம் என்பது, இம்யூனைசேஷன் நோய் தடுப்பாக்கம் என்பது இஸ் த ப்ராசஸ், இதுவும் ஒரு செயல்பாடு தான், ஆஃப் த பாடி. ஓகே, நமது உடம்பில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், ஒரு செயல்பாடு தான். ப்ராசஸ் ஆஃப் பாடி பில்டிங் அப், எதை உருவாக்குதுன்னா இம்யூனிட்டி, நோய் தடுப்பாற்றலை உருவாக்குகிறது. பில்டிங் அப் இம்யூனிட்டி, நோய் தடுப்பாற்றலை உருவாக்குதல். டு எ பர்டிகுலர் டிசீஸ்னு ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக நமது உடலானது இம்யூனிட்டியை உருவாக்குதல், நோய் தடுப்பாற்றலை உருவாக்குதலாகும். ஹியர் இம்யூனைசேஷன் டெஸ்கிரிப்ஸ், நோய் தடுப்பாக்கம் எனத்தை விளக்குதுன்னா டெஸ்கிரிப்ஸ் த ஆக்சுவல் சேஞ்சிங் இன் த பாடி. சரிங்களா? பொதுவாக நம்ம உடம்புல ஒரு நார்மலாக நடக்கக்கூடிய மாற்றங்களைத்தான், மாற்றங்களைத்தான். நார்மல் சேஞ்சஸ்னால் பொதுவாக நமது உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்களை குறிக்கிறது. எப்போ அந்த மாற்றம் நடக்குதுன்னா ஆஃப்டர் ரிசீவிங் எ வேக்சின், அதாவது தடுப்பூசி மருந்துகளை நமது உடல் பெற்றுக்கொண்ட பிறகு. ஆஃப்டர் ரிசீவிங்னா பெற்றுக்கொள்ளுதல். எதை பெற்றுக்கொண்ட பிற்பாடு? வேக்சினை, தடுப்பூசி மருந்துகளை அல்லது தடுப்பு மருந்துகளை நமது உடல் ரிசீவ் பண்ணதுக்கு பின்னாடி, ஆஃப்டர் நம்ம உடம்புல ஆக்சுவல் சேஞ்சஸ், சரிங்களா, பொதுவான மாற்றங்கள் நம்ம உடம்புல நடக்கு. அதைத்தான் என்னென்னு விளக்குறோம்? இம்யூனைசேஷன்னு சொல்கிறோம். நோய் தடுப்பாக்கம் என்கிறோம். வேக்சின்ஸ் ஒர்க் பை ஃபைட்டிங் த பேத்தோஜன். சரிங்களா? பேத்தோஜன் அண்ட் தென் ரெக்கார்டிங் இன் தேர் மெமரி சிஸ்டம். சரிங்களா? ஸோ நம்ம உடம்பு என்ன பண்ண, தடுப்பு மருந்துகள் நோய் கிருமிகளுக்கு எதிராக செயல்படுறது. நோய் கிருமிகள் குறித்த தகவல்களை நினைவாற்றலாக பதிவு செய்கிறது. சரிங்களா? ஸோ வேக்சின், தடுப்பு மருந்துகள் எதோட ஃபைட் பண்ணுது? ஸோ பேத்தோஜனோட ஆக்சுவலாக ஃபைட் பண்ணுகிறேன். ஒர்க் பை ஃபைட்டிங் பேத்தோஜன். சரிங்களா? தடுப்பு மருந்துகள் நோய் கிருமிகளுடன் ஃபைட் பண்ணி ரெக்கார்டிங், எதை பதிவு செய்கிறது? அந்த கிருமிகளை பற்றி, பேத்தோஜன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனு, அது எந்த வகையை சார்ந்தது, பாக்டீரியா, வைரஸா, ஃபங்கஸா அப்படிங்கிற தகவலை என்ன பண்ணுது? மெமரி சிஸ்டத்தில், அதாவது நினைவாற்றல் தொகுப்பில் பதிவு செய்து வைக்கிறது, நினைவாற்றலாக பதியப்படுகிறது. ஓகே, ஸோ ஹியர்
ஸோ அப்படி செய்கிறதுனால டு என்ஷூர், அதாவது மெமரி சிஸ்டத்தில் ஸ்டோர் ஆகிறதுனால, பதிவாகிறதுனால, ஸோ என்ஷூர் எதை உறுதிப்படுத்தலைன்னா, நெக்ஸ்ட் டைம் திஸ் பேத்தோஜன் என்டர் டு த பாடி, மீண்டும் ஒருமுறை அடுத்தடுத்த காலகட்டங்களில் அதே ஆன்டிஜன் அதே நோய்க்கிருமி உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா இட்ஸ் எலிமினேட் ஃபார் குயிக்லி. ஸோ நமது நோய் தடுப்பாற்றல் இம்யூன் சிஸ்டமானது ஸ்பீடாக அதே ஆன்டிஜனை சேம் ஆன்டிஜனை எலிமினேட் நீக்கி விடுகிறது, குயிக்காக நீக்கும். ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது அந்த பேத்தோஜனை எலிமினேட் பண்ணுறதுக்கு சம் டைம் டேக்கன் இஸ் ஹை, கொஞ்சம் அதிக காலத்தை எடுத்துக்கு. செகண்ட் டைம் அந்த ஃபஸ்ட் டைமில் நம்ம இம்யூன் சிஸ்டம் அந்த பேத்தோஜனோட அந்த கிருமியோட சண்டை போடும்போது நடக்கிற நிகழ்ச்சிகள் மெமரி சிஸ்டத்தில் ஸ்டோர் ஆயிடும். ஸோ சேம் ஆன்டிஜன் ஃபர்தராக ஒன்ஸ் அகைன் ரீஎன்டர் ஆகும்போது ஸோ குயிக்காக அந்த பேத்தோஜன் கிருமி அழிக்கப்படுகிறது. ஓகே, ஸோ once the body is able to fight against the diseases, it is believed to have built the immunity for it. ஸோ ஒரு டைம் அதனுடன் சண்டை போடும்போது எகென்ஸ்ட் டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய கிருமிக்கு எதிராக சண்டை போடும்போது நாம் எதை நம்மளா பிலீவ் டு ஹேவ் பில்ட் இம்யூனிட்டி ஃபார் இட். ஸோ அதற்கு எதிராக நோய் தடுப்பாற்றல் உருவாகிவிட்டது என்பதை உணரலாம். இட் ஆல்சோ known as the body being immunized against the disease. ஸோ அப்போ அப்போ அதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நோய்க்கு எதிராக ஒரு முறை நமது உடல் நோய்க்கு எதிராக செயல்பட கற்றுக்கொண்டால் அந்நோய்க்கு எதிரான தடைக்காப்பினை நமது உடல் பெற்றுவிட்டது. இம்யூனைஸ்னா தடைக்காப்பி, நோய்க்கு எதிரான சண்டை போடும் பண்பை பெற்றுக்கொண்டு விட்டது என நாம் உணரலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. நெக்ஸ்ட் கெட்டிங்ஸ் வேர்ட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. ஸோ இன் தமிழ் ஒவ்வாமைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஒவ்வாமை ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அல்லது அலர்ஜி அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நம்ம பாடியில் நார்மலாக ஒரு ஆன்டிஜன் பாடிக்குள்ளே போகும், சாதாரணமாக ஒரு கிருமி அல்லது ஆன்டிஜனை 2 ஃபார்மேட்டை எடுத்துக்கலாம். ஒன்று லிவிங் திங்ஸ், இன்னொன்று நான் லிவிங். லிவிங் திங்ஸ்னால் பேக்டீரியா, வைரஸு, ஃபங்கஸ், புரோட்டோசோவா, மைக்கோபிளாஸ்மா. ஸோ இவைகளெல்லாம் பார்த்திங்கன்னா லிவிங் திங்ஸில் வரக்கூடிய கிருமிகள், அது ஆன்டிஜன் சொல்லுவோம். நான் லிவிங் திங்ஸில் பார்த்தீங்கன்னா போலன் கிரெயின்ஸ், அதாவது மகரந்தத்தூள், கெமிக்கல்ஸு, சில கெமிக்கல்ஸ், இது எல்லாமே நான் லிவிங் ஆன்டிஜன்ஸ், உயிரற்ற எதிர்பொருள் தூண்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? கிருமிகள் அல்லது கிருமிகள் அல்லாத சில ஆன்டிஜனும் இருக்குது. மொத்தத்தில் இது எல்லாத்தையுமே ஃபாரின் மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபாரின் மெட்டீரியல் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆக்சிடெண்ட்டாக நம்ம உடம்புக்கு உள்ளே வரும். வந்த உடனே ஒரு சாதாரண ஒரு நார்மல் ஆன்டிஜனாக தான் இருக்கும். ஸோ அன்றாட வாழ்க்கையில் நம்ம கண் கூட டெய்லி நம்ம பார்க்கக்கூடிய ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் ஆன்டிஜன், ஒரு சாதாரண ஆன்டிஜன் நம்ம பாடிக்குள்ளே வருது. ஸோ வந்த உடனே நம்ம இம்யூன் சிஸ்டம் உள்ளே வந்துக்கிற அந்த ஆன்டிஜனை ஒரு மிகப்பெரிய தீவிரவாதியாக, ஒரு டெரரிஸ்ட்டாக மிகப்பெரிய ஆன்டிஜனை நினச்சிக்கும். ஒரு சாதாரண ஆன்டிஜனை ஒரு மிகப்பெரிய ஆன்டிஜனாக, ஒரு வரம்பு மீறிய ஆன்டிஜனாக, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான பொருளாக நம்ம இம்யூன் சிஸ்டம், நம்ம நோய் தடைக்காப்பு மண்டலம் ஃபீல் நினச்சிட்டு ஸோ ஹை குவான்டிட்டி ஆஃப் ஆன்டிபாடியை ரிலீஸ் பண்ணிடும். ஸோ அந்த பேத்தோஜனுக்கு எகெனிஸ்டாக அதிக எண்ணிக்கையில், லார்ஜ் குவான்டிட்டி, அதிக அளவில் ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி ஸோ அந்த பேத்தோஜனை கில் பண்ணிடும். இப்போ இந்த அதிக லெவலில் அன்னெசரி ஆன்டிபாடி, அதாவது எதிர்பொருள், கிருமிகளை கொல்லக்கூடிய அந்த புரோட்டீன் பொருள் நம்ம உடம்புல அன்னெசரி, அன்வான்ட், தேவைக்கு அதிகமாக உற்பத்தி ஆகிறதுனால நம்ம உடம்பெல்லாம் தடித்து விடுகிறது, இன்ஃப்ளேம் ஆயிரும். சரிங்களா? இச்சி ஆயிரும். ஸோ அதுக்கு பேர் அலர்ஜின்னு சொல்லுவோம். சரிங்களா? இம்யூன் சிஸ்டம் ஓவராக ஆக்ட் பண்ணுறது, ஓவர் ஆக்டிங்னு சொல்ல முடியுங்களா? ஓரளவுக்கு ஆக்ட் பண்ணால் போதும். இது ஓவராக பில்டப் பண்ணுறது. இம்யூன் சிஸ்டம் சாதாரண ஆன்டிஜனுக்கு எகெனிஸ்டாக ஓவராக ஆக்ட் பண்ணக்கூடியது தான் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியினுடைய முக்கிய கோல் என்னென்னா, நம்ம உடம்புல ஆன்டிபாடியினுடைய அளவு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். மைண்டில் வச்சுக்கோங்க. ஆன்டிபாடி கான்சன்ட்ரேஷன் ஓவர், ஹை அப்படின்னு மீனிங் பட்டால் அதை ஹைப்பர் சென்சிட்டிவ்னு சொல்லுவோம். அது கெமிக்கல்னாலையும், அதாவது அன்னெசரி கெமிக்கல்னாலையும் ஆன்டிபாடி அதிகமாக ரிலீஸ் ஆகும். இல்லைன்னா பேத்தோஜன் உள்ளே வந்தாலும் அது இருக்கலாம். மொத்தத்தில் நம்ம பாடி தடிச்சுக்கும்.
உடம்புல தடிப்புகள் ஏற்பட்டும் ரேஷஸ்ன்னு சொல்லும் இல்லைங்களா, ரெட்டிஷ் ரேஷ், தடிப்புகள் ஏற்பட்டு அரிப்பு ஏற்படும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அது வந்து அலர்ஜி ரியாக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு நம்ம டாக்டர்கிட்ட போனால் அந்த ஆன்டிபாடியை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய, ஆன்டிபாடியினுடைய அந்த மூவ்மெண்ட்டை, அதனுடைய ஆக்ஷனை ஸ்டாப் பண்ணக்கூடிய சில மெடிசன் வச்சுருக்காங்க. ஸோ டாக்டரை பார்க்கும்போது அதை சரி பண்ணி தருவாங்க. ஓகே, ஸோ அந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இம்யூன் சிஸ்டத்தினுடைய ஓவர் ஆட்டத்தை பற்றி தான். ஓவராக ஆட்டம் போடுறேன்னு சொல்ல முடியுங்களா, ஸோ அந்த ஓவர் ஆக்டிவிட்டி, அந்த ஓவர் ஆட்டத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ஒவ்வாமைன்னு சொல்லுவோம், அல்லது அலர்ஜின்னு சொல்லலாம். ஓகே, ஒவ்வாமை, அலர்ஜி அல்லது மிகை உணர்மை. நம்ம உடம்புல உணர்வு தன்மை அதிகரிக்கிறது மிகை உணர்வுன்னு சொல்லி பாருங்கள். ஹைப்பர் சென்சிட்டிவ் 7.3/10 ஹைப்பர்ஸ் மிகை உணர்வு அல்லது ஒவ்வாமை அல்லது அலர்ஜி. சம் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ், ஒரு சில உயிரினங்களில் ஆர் வெரி சென்சிட்டிவ் டு சம் பர்டிகுலர் ப்ரெசன்ட் இன் த என்வரான்மெண்ட். சம் பார்ட்டிகிள்ஸ் ப்ரெசன்ட் இன் த என்வரான்மெண்ட். ஒரு சில பார்ட்டிகிள்ஸ், ஒரு சில துகள்களுக்கு எதிராக, அது கிருமியாகவும் இருக்கலாம், லிவிங் திங்ஸாகவும் இருக்கலாம், இல்லை கெமிக்கல்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு பார்ட்டிகிள்ஸ் எகென்ஸ்டாக நமது உடம்பில் ரொம்ப அதிகமாக ஒவ்வாமையை கொண்டுள்ள சென்சிட்டிவ்னா அதற்கு வந்து அலர்ஜின்னு சொல்லி உடல் தடிப்பு ஏற்படும். ஒரு சில பொருள்களுக்கு எதிராக நமது உடலில் தடிப்புகள், அதை வந்து நான் நேரடியாக சொல்கிற தடிப்புகள் அல்லது ரெட்டிஷ் ரேஸ்ன்னு சொல்லுவோம், அரிப்பை ஏற்படுத்தும். சென்சிட்டிவ் அப்படின்னா உணர்வுத்தன்மை அல்லது அரிப்புத்தன்மைன்னு கூட எடுத்துங்க, ஏற்படுகிறது. சம் ஆஃப் தி, ஒரு சில விலங்குகள், ஒரு சில மனிதர்களில் வெரி சென்சிட்டிவ் டு சம் பார்ட்டிகல், ஒரு சில பொருள்களுக்கு எதிராக உடல் அதிகப்படியாக தடிப்பை ஏற்படுத்துகிறது, அரிப்பை ஏற்படுத்துகிறது. ஸோ ப்ரெசன்ட் என்ன மாட்டோம், அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து, அந்த துகள்கள் எங்கே இருக்குது, சுற்றுச்சூழலில் இருக்குது. சரியா, த எக்ஸ் அக்ரிவேட்டட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி இம்யூன் சிஸ்டம் டு செர்டைன் ஆன்டிஜன். சரிங்களா, சில குறிப்பிட்ட ஆன்டிஜன், அதான் ஆன்டிஜன் ரெண்டாக சொன்னீங்களே, லிவிங் ஆன்டிஜன், பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ், நான் லிவிங் கெமிக்கல்ஸ், மொத்தத்தில் ஒரு ஆன்டிஜன். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஆன்டிஜனுக்கு எகென்ஸ்டாக நமது இம்யூன் சிஸ்டம், நமது நோய் தடைக்காம மண்டலம் சில துலங்குகளை வெளிப்படுத்துது. எந்த மாதிரி துலங்கு, எக்ஸ் அக்ரிவேட்டட். எக்ஸ் அக்ரிவேட்டட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வரம்பு மீறிய, என்ன சொல்லுவோம், வரம்பு மீறிய. சரிங்களா, எக்ஸ்னா வரம்பு மீறி அல்லது அதிகப்படியான ரெஸ்பான்ஸ், அதிகப்படியான துலங்கல்களை வெளிப்படுத்துகிறது. எக்ஸரேட்டுன்னா அதாவது அதிகன்னு அர்த்தம், அதிக அல்லது வரம்பு மீறிய ரெஸ்பான்ஸை ஏற்படுத்து. அப்படி ஓவராக ரியாக்ஷன் பண்ணணும், நம்ம இம்யூன் சிஸ்டம் ஓவராக ஆக்ட் பண்ணணுங்களெல்லாம் கிடையாது. அது சில பேர் உடம்புல இந்த மாதிரி குறைபாடுகள் இருந்தால், பாடியில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மட்டும் இந்த மாதிரி சிக்கல்கள் வரும். ஓகே, ஸோ எக்ஸ் அக்ரிகேட்டட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி இம்யூன் சிஸ்டம். ஸோ வரம்பு மீறிய அளவுக்கு அதிகமான மிகை துலங்கல்களை, மிகை ரியாக்ஷனை ஏற்படுத்தும். எது, நம்ம இம்யூன் சிஸ்டம். எதற்கு எதிராக, செட்டைன் ஆன்டிஜன், குறிப்பிட்ட ஆன்டிஜனுக்கு எதிராக எதிர்படுத்தும். அந்த ஆன்டிஜன், அந்த கிருமி எங்கே இருக்கும், ப்ரெசன்ட் என்வரான்மெண்ட், இட் இஸ் கால் அலர்ஜி. அந்த என்டையர் ரியாக்ஷனை வந்து அலர்ஜின்னு சொல்லுவோம், ஒவ்வாமை அப்படின்னு சொல்லலாம். அது என்ன சொல்லுவோம், ஒவ்வாமை. கேட்கலாம் 3 மார்க், ஒவ்வாமை என்றால் என்ன. சரிங்களா, இது வந்து 3 மார்க். எக்ஸ் அக்ரிகேட்டில் தொடங்கி இது வரை ஒவ்வாமை, அலர்ஜி என்றால் என்ன. அதாவது நம்ம இம்யூன் சிஸ்டம் எக்ஸ் அக்ரிகேட்டட் ரெஸ்பான்ஸை வெளிப்படுத்துறது. எதற்கு இதில், செர்டைன் ஆன்டிஜன், குறிப்பிட்ட நோய் கிருமிகளோ இல்லை கெமிக்கல்ஸ்க்கு எதிராக இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அந்த கெமிக்கல்ஸ் எங்கே இருக்கும், அந்த ப்ரெசன்ட் இன் த என்வரான்மெண்ட். ஸோ அந்த என்டையர் ரியாக்ஷனை அலர்ஜின்னு சொல்லுவோம். அல்லோ மீன்ஸ் ஆல்டர்டு ரியாக்ஷனு. ஸோ ரியாக்ஷன் அப்படிங்கிறது வினை. சரிங்களா, ஸோ ஆல்டர்டு ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ த சப்ஸ்டன்ஸ் which cause to which such immune response produced are called allergens. இந்த மாதிரி எந்த ஒரு பொருள், அதாவது பேத்தோஜன் தான், அது வந்து லிவிங்காக இருக்கக்கூடிய ஆன்டிஜனாகவும் இருக்கலாம், நான் லிவிங்காக இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸாக இருக்கலாம். மொத்தத்தில் எந்த ஒரு பொருள், இந்த சப்ஸ்டன்ஸ், எந்த ஒரு பொருள் இம்யூன் ரெஸ்பான்ஸை இந்த மாதிரி வேகப்படுத்துதோ, இந்த மாதிரி இம்யூன் ரெஸ்பான்ஸை, நோய் தடைக்காப்பு துலங்கல்களை ஓவராக ஆக்ட் பண்ண வைக்குதோ, ஓவராக மிகையாக செய்ய வைக்குதோ, அந்த சப்ஸ்டன்ஸ், அந்த கிருமி, அந்த வேதிப்பொருளுக்கு என்ன சொல்லும்னா அலர்ஜென்ஸ். ஒவ்வாமை தூண்டிகள், அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் அலர்ஜன்
அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஏன் அலர்ஜன் இஸ் ஏன் ஆன்டிஜன். அலர்ஜன் அப்படிங்கிறது ஒவ்வாமை தூண்டிகள் என்பது ஒரு ஆன்டிஜன், அது ஒரு எதிர்பொருள் தூண்டி தான். அதான் 2 ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொன்னேன். ஒன்றா லிவிங் திங்ஸுங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது, இல்லைன்னா கெமிக்கலாக ஃபார்மேட்டில் அந்த ஆன்டிஜன் இருக்கும். ஸோ தேட் காசஸ், ஸோ அவைகள் என்ன, அந்த ஆன்டிஜன் என்ன பண்ணும்னா எதை உருவாக்குறது, அலர்ஜிக் ரியாக்ஷன். அலர்ஜிக் ரியாக்ஷன்னா ஒவ்வாமை வினைகளை ஏற்படுத்துகிறது, தடிப்பு வினைகளை ஏற்படுத்துகிறது. ஸோ அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் பிகின் வித்தின் ஃபியூ செகண்ட். சில நொடிகளிலேயே, அதாவது அந்த அலர்ஜன் அப்படிங்கிற அந்த ஆன்டிஜன் நம்ம உடம்புல உள்ளே போயிட்டா ஃபியூ செகண்டில், சில வினாடிகளிலே இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. ஆஃப்டர் த கான்டாக்ட் வித் அலர்ஜன், நம்ம இம்யூன் சிஸ்டம் அந்த ஆன்டிஜனை பார்த்த உடனே சில வினாடிகளில், 2 இணைஞ்ச உடனே சில வினாடிகளில் இருக்குது. ஸோ லாஸ்ட் அபவுட் ஹால்ஃப் அண்ட் ஹவர், சரிங்களா. ஸோ அரை மணி நேரம் வரைக்கும் கூட இந்த ரியாக்ஷன் நடக்கும், சரிங்களா. 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும். ஸோ அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் கண்டினியூ ஆகும். ஸோ த காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அலர்ஜன்ஸ் ஆர் மைட்ஸ் இன் டஸ்ட், சரிங்களா. ஸோ மைட்ஸ் அப்படின்னு அதாவது பூச்சிகளில் கூட தொடங்குது, சரிங்களா. ஸோ மைட்ஸ் இன் டஸ்ட், சரிங்களா. ஸோ இப்போ என்னென்ன இங்கே எதுலேருந்து சொல்கிறாங்க, மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டஸ்ட், தூசிகள், போலன்ஸ், இப்போ ஃப்ளார்லேருந்து வரக்கூடிய அந்த எல்லோ கலர் இருக்கும் இல்லைங்களா, போலன் கிரெயின்ஸ், அதாவது மகரத்துள், அவை கூட சம் ப்ரோட்டீன் இன்செக்ட் வேணும். இன்செக்ட் பூச்சிகள் கடிச்சதுன்னா அதுலேருந்து சில நச்சு பொருட்கள் வெளிவரும் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஹனிபி நம்மளை கொட்டுச்சுன்னா அதுலேருந்து வீனோம், அந்த வீனோம்ங்கிற நச்சு வெளிவரும். ஸோ அதை கூட சொல்லலாம். அந்த வீனோமில் சில ப்ரோட்டீன் இருக்குது, ஹிஸ்டமைன் அப்படிங்கிற ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அந்த ப்ரோட்டீன் கூட நம்மளுக்கு அலர்ஜென்ஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஹே ஃபேவர்னு ஒன்று இருக்குது, சரிங்களா. மைட்ஸ் அப்படின்னா சிற்றுண்ணிகள், சொல்ல மறந்துட்டேன். மைட்ஸ் அப்படிங்கிறது சிற்றுண்ணிகள், சரிங்களா, சின்ன சின்ன உண்ணிகள். மைட்ஸ் பூச்சிகள் சில நச்சு பொருள் அங்கே காணப்படுன்னு. பொதுவாக வைக்கோல் காய்ச்சல்னு சொல்லும். ஹே ஃபீவர்னா வைக்கோல், அதாவது வைக்கப்பில்னு சொல்லுங்களா, வைக்கப்பில்னு சொன்னீங்களா. ஸோ வைக்கோல் காய்ச்சல், ஆஸ்துமார் சம் காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அலர்ஜி. ஸோ அலர்ஜிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஹே ஃபீவர், ஆஸ்துமா ரெண்டுமே. ஸோ சிம்டம்ஸ் ஆஃப் அலர்ஜிக் ரியாக்ஷன், சரிங்களா. இந்த ஒவ்வாமை வினையினுடைய அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா ஸ்னீசிங், தும்மல், வாட்ரி ஐஸ், கண்ணில் நீர் வடிதல், ரன்னிங் நோஸ், ஸோ நம்மளுடைய மூக்கில் ஒழுகுதல், டிஃபிகல்ட் இன் பிரீத்திங், சுவாசத்திற்கு சுவாசிக்கும் போது சில இது வரும். ஸோ அலர்ஜி இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் ஓவர் ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ். அலர்ஜி ஒவ்வாமை என்பது நமது இம்யூன் சிஸ்டம் ஓவர் ஆக்ட் பண்ணுறது, தேவையில்லாமல் குதிக்கிறது. நான் மிகப்பெரிய போர் வீரன், பயங்கரமான போர் குணம் கொண்டவன், நான் பெரிய இராணுவ வீரன்னு இம்யூன் சிஸ்டம் குதின்னு குதிக்கிறது, ஓவர் ஆக்டிவ்னு சொல்லுவோம். அப்படி பண்ணக்கூடாது, பண்ணுனா தப்பு தான் நடக்கும். எந்த பொருளாக இருந்தாலும் அளவுக்கு மீறி ஆடுனா ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். நல்லவனோ கெட்டவனோ ஓவர் ஆக்டிங் இந்த பிரச்சனை கொண்டாந்து நிற்கும். ஓகே, ஸோ ஃபார்ம் ஆஃப் ஓவர் ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் மீடியேட்டட் பை, அதை யார் அந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்கன்னா ஐஜிஇ, இம்யூனோகுளோபின் இ அப்படிங்கிறதும் மாஸ்ட் செல், இந்த 2 தான் மிக முக்கிய காரணம். ஸோ இட் கேன் ஆல்சோ பி டியூ டு த ரிலீஸ் ஆஃப் கெமிக்கல்ஸை, இது கூட வேறு கெமிக்கல்ஸும் கூட இந்த அலர்ஜிக் ரியாக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹிஸ்டமைன், செரட்டோனின் ஃப்ரம் த மாஸ்ட் செல். மாஸ்ட் செல்லுங்கிறது நம்மளுடைய பாடியில் டிஷ்யூக்குள்ள இருக்குது. அந்த டிஷ்யூ டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்குலேருந்து மாஸ்ட் செல் வெளியே வரும். அந்த வெளியே வர்ற மாஸ்ட் செல் ஹிஸ்டமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல்ஸையும் செரட்டோனின் அப்படிங்கிற கெமிக்கலையும் ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த 2மே அலர்ஜிக் ரியாக்ஷனில் மெயின் இன்வால்வ் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அனஃபலாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அனஃபலாக்சிஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா உடனடியாக ஏற்படும் மிக உணர்வுடையாக. இது கிளாசிக்கல், பாரம்பரியமாக தொட்டு ஆதி காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அனஃபலாக்சிஸ் கிளாசிக்கல் இம்மீடியட் ஹைப்ஸ் ரியாக்ஷன், உடனடியாக நடக்கக்கூடிய ஒரு ஒவ்வாமை ரியாக்ஷனுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அனஃபலாக்சிஸ். ஓகே, இட் இஸ் சடன், சரிங்களா, திடீரென, சிஸ்டமிக், உடல் முழுவதும் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய, அதாவது மோசமான உடல் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய, இம்மீடியட், உடனடியான, ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன்,
மிகை உணரும் ஒவ்வாமை ஒரு வினையாகும். ஸோ அக்கறைங்க உடம்பு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. ரெசன் ரேபிட் டீஜெனரேஷன் மாஸ்டல் இதில் என்ன நடக்கும்னா உடனடியாக மாஸ்ட் செல் டீஜெனரலைஸ்டு உடைக்கப்படுகிறது, சிதைக்கப்படுகிறது. ஓகே, டீகிரானுலேஷன். சரிங்களா? தீவிரமாக உடனடியாக தோன்றும் அதிதீவிர ஒவ்வாமையாகும். இதில் மாஸ்ட் செல் உடனடியாக சிதைக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் வாட் அனஃபலாக்சிஸ். ஓகே, ஸோ இது நம்மளுக்கு தெரியணும். ஸோ டுடே டாபிக் இஸ் ஓவர். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.